ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நான் வந்து இன்றைக்கி 21 டேஸ் கன்சிஸ்டன்சி சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 21 டேஸ் சேலஞ்ச் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை. ஸோ இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோட டே ஒன்னில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் வந்து ஏர்லியராக எந்திரிச்சு இன்றைக்கி அமாவாசைன்றனால விரதம் விடணும். குளித்து கிளம்பி ரெடி ஆயாச்சு. முக்கியமாக என்னென்னா நானும் பாப்பா ஹஸ்பண்ட் இருக்கனால ஸோ அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டி பெருக்கி எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அமாவாசை அன்னைக்கு வந்து வீடு துடைக்கக்கூடாது, அடுப்பங்கரை இதெல்லாம் வந்து துடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு டைம் இல்லாதனால நாள் துடைக்க முடியல, அதனால் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு தான் எல்லா வேலையுமே பண்ணேன். மற்ற அமாவாசையை விட இந்த ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து வெளியிலலாம் போய் பண்ண முடியல, அதனால் சும்மா வீட்டிலேயே வந்து சாமி கும்பிட்டு படையல் போட்டு தான் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்காக அமாவாசை இருக்கீங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனாலும் நீங்கள் அந்த அமாவாசை அப்போ 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு 4 சாப்பாடு 5 சாப்பாடு ரொம்ப நிறையாலாம் வாங்கி கொடுக்க தேவை கிடையாது. ஒரு 5 சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. நானும் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு என்னென்ன பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே வந்து நான் படையல் போட்டுருவேன். படையல் போட்டு ஃபஸ்ட்டு காக்காவுக்கு தான் வைப்பேன். காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் வீட்டில். அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் வந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. 4000 ஹவர்ஸ்லேருந்து 8000 ஹவர்ஸ்க்கு வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இனிமேல் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும் அப்படி டிசைட் பண்ணி தான் டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாய்.